சிவகங்கை திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலர் படுகொலை விவகாரத்தில் அடுத்தடுத்த புது தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மருத்துவர் நிக்கிதாவுக்கு சொந்தமான 9.5 சவரன் நகை காருக்குள் வைத்திருந்த நிலையில் அதனை காணவில்லை என்ற குற்றச்சாட்டுக்காக எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாமல் விசாரணை என்ற பெயரில் கோவில் காவலர் அஜித்குமாரை கடுமையாக தாக்கி படுகொலை செய்துள்ளது தமிழக காவல்துறை. இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு குளறுபடியான தகவல்கள் வெளியாகி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்ப கட்டத்தில் 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். வழக்கே பதிவு செய்யவில்லை, பிறகு எப்படி விசாரணை செய்தீர்கள் என்ற கேள்வி காவல்துறையை நோக்கி வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்து காவல்துறை வெளியிட்ட முதல் தகவல் அறிக்கையில் வழுக்கி விழுந்து வலிப்பு வந்துதான் அஜித்குமார் இறந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இறந்த அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் தாக்கியதற்கான காயங்களும் எலும்பு உடைந்திருப்பதற்கான தடங்களும் இருந்ததாக குறிப்பிடப்பட்ட நிலையில் FIR-இல் சொல்லப்பட்ட இந்த கதை கடும் விமர்சனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காவலர்கள் தாக்கவில்லை என்றால் எதற்கு சஸ்பெண்ட் நடவடிக்கை, கைது நடவடிக்கை, காவல்துறையினரின் இடமாற்றம் என்றெல்லாம் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும். போதா குறைக்கு கோவிலின் CCTV கேமராக்களை அகற்ற உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அடிக்க யார் அனுமதி கொடுத்தது? தனிப்படை அமைக்க யார் அனுமதி கொடுத்தது என்ற நீதிபதியின் பல்வேறு கிடுக்கிப்பிடி விசாரணையில் அரண்டு போயிருக்கிறது காவல்துறை. எதற்கு வழக்கை எதிர்கொள்ளாமல் சஸ்பெண்ட் நடவடிக்கை? யாரை காப்பாற்ற துடிக்கிறது காவல்துறை என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. முறையற்ற முறையில் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு கடுமையாக தாக்கி சிறுநீரில் ரத்தம் வரும் அளவுக்கு தாக்கியிருப்பதாகவும் அடித்தே வலிப்பு நோய் வர வைத்துள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிரோட கூட்டு வந்து இப்படி போனமா தர்றாங்களே, இது நியாயமா? இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு லேடி சார். இந்த நிலையில் இறந்த அஜித்குமாரை கோவிலுக்கு பின்புறம் வைத்து காவல்துறை தாக்கும் வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. காவல்துறையிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற ஏதாவது புது அமைப்பு உருவாக்கப்படுமா என்று பொதுமக்கள் கவலை தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது.